முடியும் 5 பெண்களும். நாம நல்லதுன்னு நினைக்கிற எல்லாமே நல்லதும் இல்ல, நாம கெடுதல் நினைக்கிற எல்லாமே கெடுதலும் இல்ல. அதனால மனசுல எதையும் வச்சுக்காம ஒரு பொறுப்பான அப்பாவா நம்ம குழந்தைய தீர்க்க சுமங்கலியா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா அப்பா என்னங்க அம்மா எத்தனை தடவை படிச்சு சொன்னேன், பொண்ணு வாழ்க்கையை நீயே மண்ணலி போட்டியடி. சொல்றத கேளுங்க. ஒரு பொம்பளையா? முத்துப்பாண்டி என்ன புடவை கட்டின பொம்பளையா? பொறுத்து போறதுக்கு அடி, நல்ல அடி. தற்கொலைன்னு சொன்னதுல தப்பே இல்லடி. தப்பா ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டு நீங்க நல்லதுன்னு நினைக்கிறதெல்லாம் நல்லது கிடையாது, கெட்டதுன்னு நினைக்கிறதெல்லாம் கெட்டது கிடையாது, தத்துவம் வேற. ஏய், உன் மக தலையில நீ போட்டது அச்சதை இல்லடி, அணைக்க முடியாத தீ. ஆமா, அணைக்க முடியாத தீய தாண்டி போட்டிருக்க. அந்த தீ அவளை, அவ வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். இந்த தாஸ் மகா கெட்டவன். அது தெரியாம, அத சொன்னாலும் புரிஞ்சுக்காம அவசரமா உன் மகளை ஆபத்துல தள்ளிருக்கியே. திருட்டு கல்யாணம் நடந்திருக்கு, சங்கரி திரும்பி வர முடியாத கல்யாணம் நடந்திருக்கு. இது போதும் நமக்கு. சொல்லுடா, உன் வாயால சொல்லு, நீ நல்லவனா? சொல்லுடா, நீ நல்லவனா? கெட்டவன் தானே, ஃப்ராடு தானே, போர்ஜரி தானே? சார், நீங்க அந்த மாதிரி நினைச்சா அதுக்கு நானே சார் பொறுப்பு. நான் ரொம்ப நல்லவன்னு பேராசையெல்லாம் சொல்லிக்க விரும்பல. ஆனா அடிப்படையில நானும் நல்லவன் தான். பொய் சொல்லாதடா. நீ சொல்ற பொய்ய, நீ போடுற பொய் வேஷத்தை என் மனைவியும் மகளும் வேணா நம்பலாம், ஆனா நாங்க நம்ப மாட்டோம்டா. உன் கண்ணு சொல்லுதுடா நீ மகா அயோக்கியன்னு. ஏய், ஒழுங்கா மரியாதையா சொல்றேன், மகத்தாலிய அப்பா அறுத்தாங்கிற பாவம் வேண்டாம். உன் கையாலேயே என் மக கழுத்துல இருக்கிற தாலிய அறுத்துறா. அறுத்துறா. ஏய், இல்ல எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது, உன்னை கொன்னாலும் கொன்னுருவேன். அறுத்துறா. என்ன கொன்னுடுங்க சார். சங்கரி கூட நான் வாழலனா நான் சாவோட வாழ்றதுதான் சரியா இருக்கும். பேசாம என்ன கொன்னுடுங்க சார். எதுவும் யோசிக்க வேண்டாம், என்ன கொன்னுடுங்க சார். நடிகன் மகா நடிகன்டா. டேய், உன் கூட எனக்குடா பேச்சு? என் பொண்ணு கழுத்துல நீ கட்டின தாலிய நானே அறுத்து போடுறேன்டா, நானே அறுத்து போடுறேன். நல்லவன் கட்டினாதான்டா தாலிக்கு மரியாதை. நீ நல்லவன் இல்லடா, அதனால இந்த தாலிய நானே. வேணாங்க, நீங்க தப்பு பண்ணா கூட தடுக்காம இருந்திருப்பேன். இப்ப நீங்க பண்ண பாக்குறது பாவம். தாலி எடுத்து கொடுத்தே பழக்கப்பட்ட வம்சங்க நம்ம வம்சம். அறுத்த அந்த பாவத்தை நம்ம வம்சத்துல சேர்க்கணுமா? பாண்டியம்மா, உனக்கு இது மாங்கல்ய கயிறா தெரியுது, ஆனா எனக்கு மரண கயிறா தெரியுது. அது விதிங்க. அம்மா மக 2 பேருமே அந்த விதியத்தான விரும்புறாங்க. கௌரி அடிக்கடி சொல்லுவாளே, தீதும் நன்றும் பிறத்தர வராதுன்னு. நாம என்னங்க பண்றது? சங்கரை தடுக்க தனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டா. வாழ்த்தலனாலும் பரவாயில்ல, வயிறு எரியாம வாங்க. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், வாங்க. அப்பா, இருங்க.
இருந்தாலும் இவ்ளோ அவசரம் கூடாது. இதை யாருக்கு சொல்ற? எனக்கா இல்ல சங்கரிக்கா? 2 பேருக்கும் சேர்த்துதான். நான் வரேன். காஞ்சனா இவ எதுக்கு ஃபோன் பண்றா? இவ ஃபோன் பண்ணா கெட்ட செய்தி தானே சொல்லுவா. ச்சே. சொல்லு காஞ்சனா. என்ன மேடம், கர்ப்பம் பிடிச்சவ எதுக்கு கால் பண்றான்னு யோசிக்கிறீங்களா? இதத்தானே நினைச்சீங்க? சேச்சே, உன்னை பத்தி அப்படிலாம் நினைப்பனா? லாயரா மட்டும் இருக்கிறது முக்கியம் இல்ல மேடம், பொய் சொல்லாம வேண்டியவங்களுக்கு லாயலாவும் இருக்கணும். சரி, எனக்கு எதுக்கு வளவலன்னு பேச்சு? சொல்ல வந்தத ரத்தின சுருக்கமா பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிடுறேன். கௌரி தங்கச்சி சங்கரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பதான் ஜஸ்ட் நவ் அவ கழுத்துல தாலி ஏறி இருக்கு. கோவில்ல வச்சு நடந்த திருட்டு கல்யாணம். இதுக்கு உங்க மருமக கௌரி பொண்ணு மாப்பிள்ள கூடவே இருக்கா. நீ சொல்றது நிஜம்தானே? பொய் சொல்லலல்ல? இல்ல போட்டு கொடுக்கறியா? நான் பொய்யும் சொல்லல, போட்டும் கொடுக்கல. கண்ணால பார்த்தா கன்ஃபார்ம் நியூஸ தான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். அன்னக்கொடி உங்களை சம்மந்தியாவே மதிக்கல. கௌரி வழக்கம் போல உங்களை மாமியாரவே மதிக்கல. 2 பேருமே உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க. ஆமா, எதுக்காக அவசர அவசரமா இந்த திருட்டு கல்யாணம் நடந்துச்சு? ஏன்னா மாப்பிள்ள பையன் அவ்வளவு அயோக்கியன், அவ்வளவு கெட்டவன், அவ்வளவு மட்டமானவன். சங்கரி மாட்டி இருக்கிறது பொம்பளை பிள்ளைய ஏமாத்துறதையே பொழப்பா வச்சிருக்கிறவங்கிட்ட. ஆகாதவ எவங்கிட்ட மாட்டினா எனக்கு என்ன? அவ யாரோ நான் யாரோ? லாயர் மேடம், இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு சமாதானம் சொல்லிக்கலாம். ஊருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நான் ஏண்டி ஊருக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும்? ஐயோ மேடம், சங்கரியோட புருஷன் உங்க புள்ள சித்தார்த்துக்கு சகல. அவன் அம்மா சுத்தி வளைச்சு உங்களுக்கு சொந்தமாயிட்டாங்க. அன்னக்கொடி உங்களுக்கு சம்மந்தினா அவங்களோட சம்மந்தி உங்களுக்கும் சொந்தம் தானே? அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டேனே. சங்கரியோட மாமியாரு லேசுப்பட்ட ஆள் இல்ல. பொதுமக்கள் கிட்ட சீட்டு போட்டு மோசடி பண்ற பொம்பளை. காசு அடிக்கிறதுலயும் ஏமாத்துறதுலயும் உடனே அங்க இருந்து கம்பி நிட்டுறதுலயும் பல ஊர்ல கோல்ட் மெடல் வாங்கினவங்களாம். இந்த பச்சை தண்ணி இருக்குல்ல, பச்சை தண்ணி, அதுலயே வெண்ணெய் எடுக்கிறவளாம் அந்த அம்மா. அப்புறம் அந்த மாப்பிள்ளை பையனுக்கு ஒரு அக்கா இருக்கா. எப்படி இருக்கா தெரியுமா? வாழா வெட்டியா இருக்கா. ஒருத்தி வாழா வெட்டியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அட என்ன மேடம் நீங்க பச்சை குழந்தை மாதிரி என்ன அர்த்தம்னு கேக்குறீங்க? வாழா வெட்டினா வாழ தெரியாதவன்னு அர்த்தம். இப்ப தெரியுதா நான் எதுக்கு அவசரமா போன் பண்ணேன்னு? தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க குடும்பம் ஒரு மோசடி குடும்பத்தோட உறவாயிருக்கு. உங்க மான மரியாதையெல்லாம் ஆட்டம் காண போகுது. இந்த விஷயத்த சொல்லலன்னா உன் தலை வெடிச்சு போயிருக்கும்ல? இருக்காதா பின்ன? நாம எல்லாம் ஒரே வர்க்கம் இல்ல. 6வது தெருவுல யாராவது நல்லா இருந்தா கூட நமக்கெல்லாம் மனசு பொறுக்குமா? ஏய், வேடி போன. ஐயோ மேடம், அவசரப்பட்டு போனை கட் பண்ணிடாதீங்க. நான் இன்னும் எண்டு கார்டே போடல, அதையும் போட்டுறேன். அதாகப்பட்டது எண்டு கார்டோட மேட்டர் என்னன்னா, சங்கரி காதலிச்சு கல்யாணம் பண்ண ஃப்ராடோட பேரு தாசு. அந்த தாசு ஏன் கையாளு. எஸ் மேடம், அவன் நம்ம கையில இருக்கிற பொம்மை, நம்ம செட்டப். நான் என்ன சொன்னாலும் கேட்பான், எப்படி இழுத்தாலும் ஏன்னு கேட்காம வருவான். கடைசி டச்சையும் சொல்லிடுறேன்,
உங்க மருமக கௌரியோட அம்மா மானங்கெட்ட குடும்பத்தோட சம்மந்தம் வச்சிருக்கிறத சாக்கா வச்சு கௌரிய நீங்க வீட்டை விட்டு விரட்டலாம். எப்படி என் யோசனை? விஷயத்த சொல்லிட்டல்ல, அத்தோட நிறுத்திக்கோ. இத வச்சு எப்படி விளையாடுறது, எப்படி அவளை விரட்டுறதுன்னு நீ எனக்கு சொல்ல தேவையில்ல. இல்ல மேடம், சிறு துரும்பும் பல்குத்த உதவும். மேடம் லைனை கட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா செம்ம ஹாட்ல இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இருக்கட்டும், அப்படியே ஹாட்டாவே இருக்கட்டும். அப்பதானே வீட்ல செம்ம ரகல நட. தாஸ், ஆ? ஒரு நிமிஷம் ஆரத்தி கரைச்சு கொண்டு வந்துடுறேன். சரிக்கா. சாரிக்கா, எங்களால தானே உங்களுக்கும் மாமாக்கும் மோதல் வந்துச்சு. நானும் நல்ல அம்மாவா நடந்துக்கிட்டேன், அவரும் பொறுப்பான அப்பாவா நடந்துக்கிட்டாரு. இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனா நான் எதிர்பார்த்ததுதான். எங்க 4 பொண்ணுல அவருக்கு சங்கரி மேலதான் ரொம்ப இஷ்டம். அதனாலதான் அவர் இவ்ளோ கோவப்படுறாரு. சூடத்தை பத்த வைங்க. அம்மா, எங்க வீட்டு மகாலட்சுமி, வலது காலை எடுத்து வச்சு உள்ள போமா. போ. சங்கரி, போய் விளக்கேத்துமா. இந்த ஆரத்தி தெருவுல வேற ஊத்தணுமா? ச்சே. அக்கா, நீ அந்த பக்கம் போ. அம்மா, நீங்க வாம்மா. எல்லாம் ஒண்ணா நின்று எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய், வயசுல நானும் பெரியவதாண்டா, என்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கலாம். சரி, போனா போது சேர்ந்து நெல்லு. நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயட்டும். வா. நல்லா இருமா. நல்லா இருங்க. நல்லா இருங்க. மாலினி, போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு இனிப்பு எடுத்துட்டு வாமா. சரிம்மா. உட்காரங்கக்கா. என்னப்பா இது? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமே அத்தைன்னே கூப்பிடு. ம், சரிங்க அத்தை. மாப்பிள்ள, இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு, எந்த சூழ்நிலையில நடந்துச்சுன்னு நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்ல. ஏறக்குறைய எங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் எதிர்ப்பையும் மீறி உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கேன். எதுக்காக? நீங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக. எங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் உன்னை தப்பா பேசினாங்க, தப்பா சொன்னாங்க. ஆனா என் மனசுக்கு நீ நல்லவனா தெரிஞ்ச. என் மக உன்னை நல்லவன் நம்புற. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போக கூடாதுப்பா. எங்க வீட்டு எதிரில நானும் என் மகளும் தோத்து போய் நிக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு நாளும் நடக்காத அத்தை. சங்கரி என் தேவதை. அவளை நான் நல்லா வாழ வைப்பேன். நீங்க தைரியமா இருங்க. சங்கரி எங்க வீட்டுல மகாராணி மாதிரி நல்லா சந்தோஷமா வாழ்வா. நான் வாழ வைப்பேன். என் மேல தப்பான பார்வை வச்சிருக்க மாமா மேலேயோ இல்ல மத்தவங்க மேலேயோ எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாத. பின்னாடி என் நடவடிக்கையை பார்த்து அவங்களே நல்லவன்னு ஹாப்பி ஆவாங்க. அது மட்டும் செஞ்சிரு தம்பி. அதுதான் நீ எனக்கு பண்ற பெரிய உபகாரமா இருக்கும். அப்பா கூட தாசனா கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சிருப்பாருமா. பாண்டிய மாமா தான் தேவையில்லாத கற்பனை உருவாக்கி எதையோ சொல்லி அப்பா மனசு தாசுக்கு எதிராக கலைச்சு விட்டுட்டாங்க. அதுக்கு காரணம் புலிகேசி மாமா தான்.
அவர்தான் தாச பத்தியும் இந்த குடும்பத்தை பத்தியும் தப்பா சொல்லிருக்காருமா. புலி என்ன சொன்னா அத பாண்டியம்மாக்கா அப்படியே நம்பிடுறதா? நான் பாத்திருக்கேன், நீ பழகிருக்க, நமக்கு தெரியாதா இவங்க நல்லவங்கன்னு? அவங்க சொல்றதுதான் கரெக்ட். அம்மா பொண்ணு 2 பேரும் சரியான மக்குங்க. நாங்கெல்லாம் ஏமாத்தல் டிராமா போடுறதுல 7-8 டிகிரி வாங்கி வச்சிருக்கோம். சம்மந்தி, சொல்லுங்க சம்பந்தி. சங்கரி கொஞ்சம் படபடன்னு பேசுவாளே தவிர மத்தபடி அவ குழந்தை மாதிரிமா. உங்களை நம்பி என் மக சங்கரிய விட்டுட்டு போறேன். அவளை மருமகளா பார்க்காம என் மகளா பாத்துக்கிற சம்பந்தி. இந்த வார்த்தையை நீங்க சொல்லணுமா? வீட்ல இருக்கிற எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு உங்க மகளை என் பையனுக்கு கட்டி வச்சிருக்கீங்க. சங்கரிய கையில வச்சு தாங்குவோமா நாங்க? ஒரு 10 நாள் கழிச்சு உங்க மகளை வந்து பாருங்க. அப்ப அவளே சொல்லுவா நாங்க யாரு என்னன்னு. இல்ல, கண்ணுல வச்சு பார்த்தத கையில வச்சு தாங்கினத சங்கரி சொல்லுவான்னு சொன்னேன். ஓ, உங்க கையால இந்த இனிப்பு கொடுங்க. நீங்க 2 பேரும் உட்காருங்க. குடுமா. எங்கேந்திர புடிச்சிட்டு வந்த இந்த திமிர் பிடிச்ச கௌரிய? இவளால இவ குடும்பத்தால நம்ம வீட்டு மானெல்லாம் போகுது. நில்லடி. எங்கடி போயிட்டு வர? வெளியில போயிட்டு வரேன். ரொம்ப புத்திசாலிதான். எங்க இருந்து வர? உன்னதான் கேக்குறேன், எங்க இருந்து வர? நீங்க தெரிஞ்சு கேட்டாலும் சரி, தெரியாம கேட்டாலும் சரி, சொல்ல வேண்டியதே என்னோட கடமை. சொல்லிடுறேன். என் தங்கச்சி சங்கரிக்கு அவசரமா கல்யாணம் நடந்துருச்சு. அவசர கல்யாணம் இல்லடி, திருட்டு கல்யாணம். உன் அம்மா அன்னக்கொடி மட்டும் போய் நடத்தி வச்ச திருட்டு கல்யாணம் இல்ல? பரவாயில்ல, யாரோ உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அதனால நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நில்லடி. என்னமோ கடமை தீர்ந்த மாதிரி உன் இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்க. உன் தங்கச்சி எவனையோ ஒரு திருட்டு பையனை காதலிச்சிருக்கா. அது பிடிக்காம உன் அப்பா பாண்டியம்மால சங்கரி கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. கடைசியில அந்த அன்னக்கொடி இந்த திருட்டு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கா. இவ்வளவு நடந்திருக்கு, ஏண்டி நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல? எல்லாத்தையும் மனசு விட்டு சொல்ற அளவுக்கு நம்ம உறவு இருக்கு. இந்த வீட்ல இருக்கிற என்னோட 2 முக்கியமான உறவுங்க நீங்க. நீங்க 2 பேரும் என்ன பாவக்காயா பாக்குறீங்க, வேப்பிலையா வெறுக்கிறீங்க. அப்புறம் நான் எதை சொல்றது, எப்படி சொல்றது? ஆமாண்டி, எனக்கும் என் மகனுக்கும் நீ பாவக்காதான், வேப்பலதான். அதுக்காக உன் குடும்ப சார்ந்த அவமானத்தை சொல்லாம மறைச்சிருவியா? நீ எவ்வளவு ஒருத்தியா இருந்தா, எனக்கும் என் மகனுக்கும் சம்பந்தமே இல்லாதவளா இருந்தா, உன் தங்கச்சி எக்கேடு கெட்டு போனா என்ன, இல்ல அவ எவனாலயோ கேட்டா எங்களுக்கு என்னன்னு சும்மா இருந்திருப்போம். ஆனா என்ன பண்றது, விதி, வேதனை, கொடுமை. நீ இந்த வீட்டோட மருமகளா வந்து தொலைச்சிட்டியே. உன் குடும்பத்துக்கு ஒரு அவமானம், அசிங்கம்னா அது ஒன்ன தொட்டு எங்களையும் இல்ல தொடும். அதனாலதான் இவ்வளவு கோவப்படுறோம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம் அத்தை. உங்க மகன் எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிற இந்த நேரத்துல உங்க வாயால என்ன மருமகன்னு கௌரவமா சொன்னீங்களே, ரொம்ப சந்தோஷம். அது வாய் தவறி வந்த வார்த்தை. அது உன்னை காப்பாத்தவே காப்பாத்தாது. நான் அனுப்பின டைவர்ஸ் நோட்டீஸ்க்கு நீ இன்னும் டைரக்டா பதில் சொல்லல. சொல்லு, உன் பதில் என்ன? கோர்ட்ல இருந்து உன்னை என்னையும் வர சொல்லி எப்ப வேணாலும் அழைப்பு வரலாம்.
அதுக்குள்ள உன் பதில் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சொல்லு, என்ன உன் பதில்? உங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து நான் தங்கதுரை மேல போட்டிருக்கிற கேஸ வாபஸ் வாங்கவே மாட்டேன். தங்கதுரைய கோர்ட்டுக்கு இழுப்பேன். பாண்டிய மாமாவோட சொத்தை மீட்பேன். என்ன இந்த கேஸ்ல இருந்து விலக்க தானே நீங்க எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க. அதனால சொல்றேன், உங்களை நான் கெஞ்சி கூட கேட்டுக்கிறேன். என்னோட தாலிய பந்தய பொருளை வச்சு மிரட்டி தங்கதுரைய காப்பாத்த துடிக்காதீங்க. இது இல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில். உங்க கேள்விக்கான பதில தான் நான் பாலிஷா சொல்றேன். போதுமா? சொல்ற பதில நேர சொல்லாம இது என்ன குறுக்கு விளையாட்டு? சரி, உங்க வழிக்கே வரேன். நேருக்கு நேரா பதில் சொல்றேன். என் கணவர் என்ன விவாகரத்து பண்ண மாட்டாரு.